ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ் வழியாக ஆங்கில வாக்கியங்களை எப்படி எழுதுறது கற்றுக்கிறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இப்போ ப்ரிப்போஷன்னா என்ன, அதை பயன்படுத்தி எப்படி ஆங்கில வாக்கியம் எழுதலாம் அப்படின்னு கற்றுக்கலாம் வாங்க. ப்ரிப்போஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸு? முன்னோடி சொற்கள். அதை எப்படி பயன்படுத்தி ஆங்கிலத்தில் வாக்கியம் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, அதுக்கு முன்னே நம்ம மொத்தம் ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுங்க? 26 எழுத்துங்க. அதில் மொதல் எழுத்து எதுங்க? ஏ. இப்போ ஏயில் என்னென்ன ஏயில் தொடங்கும் ப்ரிப்போஷன் எவைன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்போஷனை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏ என்ற எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற ப்ரிப்போஷன் ஆங்கிலத்தில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு வாக்கியம் எழுத கற்றுக்குங்க. அப்படி பியில் அப்புறம் ஒரு எழுத்து அதே மாதிரி கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்போஷனை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான வழியாக இருக்கும். அதை சொல்ல வரேன். சரி, போகலாங்களா? இப்போ ஏயில் ஸ்டார்ட் ஆகும், ஏயில் தொடங்கும் ப்ரிப்போஷன் ஃபஸ்ட்டு அபோவ்னா மேலே. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பாருங்கள். ப்ரிப்போஷனுக்கு ஃபார்முலா. ப்ரிப்போஷனை எந்த ஃபார்முலா வடி எழுதணும் பாருங்கள். இந்த சென்டென்ஸை சப்ஜெக்ட்டு பி வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போஷன் ப்ளஸ் நவுனு, அந்த பேட்டர்னை பயன்படுத்தி எழுதுனுங்க. பாருங்கள், ஒரு தமிழ் வாக்கியம். என்னுடைய நண்பனுடைய வீடு அந்த கடைக்கு மேலே உள்ளது. எது உள்ளது? மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். சப்ஜெக்ட் ஈஸ் பி வெர்புங்க. அபோவ் ப்ரிப்போஷன் தட் ஸ்டோர் நவுனுங்க. அப்போ அந்த மேலே இருக்கிற ஃபார்முலா படி வந்துடுச்சிங்களா? அடுத்தது 2 அட்டுனா இல். ராணி வீட்டில் இருக்கிறார். ராணி ஈஸ் அட் ஹோம். அடுத்தது மூணாவது ப்ரிப்போஷன் ஆஃப்டர், பிறகு சப்ஜெக்ட் மெயின் வெர்ப் நவுன் ப்ளஸ் ப்ரிப்போஷன் ப்ளஸ் நவுனு. ஹி ஹேம் ஹோம் ஆஃப்டர் ஒர்க். நவுனுக்கு நடுப்பில் ப்ரிப்போஷன் வரும்னு சொல்கிறேன். அதுதான் பாருங்கள். ஹி ஹேம் ஹோம் ஆஃப்டர் ஒர்க். வேலைக்கு பிறகு அவன் வீட்டுக்கு வந்தான். ஹி ஹோம்ன்றதுனா அது நவுனுங்க. ஆஃப்டர் ப்ரிப்போஷன் ஒர்க்கு ப்ரிப்போஷனு. ஹோம்ன்ற ப்ரிப்போஷனுக்கும் ஆஃப்டர்ன்ற ப்ரிப்போஷனுக்கும் நடுப்பில் ஹோம்ன்ற நவுனுக்கும் ஒர்க்குன்ற நவுனுக்கு நடுப்பில் ஆஃப்டர்ன்ற ப்ரிப்போஷன் வந்துருக்குன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது அபவுட்னா பற்றி. சப்ஜெக்ட் மெயின் வேர்ப் ப்ரிப்போஷன் நவுன். அது உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒன்று எழுதி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. வி டாக்டு அபவுட் த ப்ராப்ளம். நாங்கள் அந்த பிரச்சனையை பற்றி பேசினோம். அடுத்தது 5வது ப்ரிப்போஷன் அக்ராஸ்னா குறுக்கே. ஹி வாக்டு அக்ராஸ் த ரோட். அவன் சாலையின் குறுக்கே நடந்தான். 6 அலாங்னா வழியாக. வி வாக்டு அலாங் த ரிவர். நாங்கள் ஆற்றின் வழியாக நடந்தோம். அடுத்தது 7 அமிட்ஸ்ட் அப்படின்னா மத்தியில். ஹி ஸ்டுட் அமிட்ஸ்ட் த க்ரௌட். அவன் கூட்டத்துக்கு மத்தியில் நின்றான். 8 அமாங்னா பலருக்கிடையில். ஹி வாஸ் சிட்டிங் அமாங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் தன் நண்பர்களுக்கிடையில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? அடுத்ததா அரௌண்டுனா சுற்றி. சப்ஜெக்ட் மெயின் வேர்ப் ப்ரிப்போஷன் ப்ளஸ் நவுன். இந்த பேட்டர்ன் தான். அது ஒரு பக்கத்தில் ஒரு பேட்டர்ன் எழுதி பாருங்க. தே சேட் அரௌண்ட் த டேபிள். அவர்கள் மேசையை சுற்றி உட்கார்ந்தான். சரி. அடுத்தது 10 அஸ்னா ஆக. ஷி வர்க்ஸ் அஸ் ஏ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறாள். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் மேஜையை சுற்றி உட்கார்ந்தார்கள். இப்போ சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அது தவறாக எழுதியிருக்கிறேன். தே ஷேட் அரௌண்ட் த டேபிள். அவர்கள் மேஜையை சுற்றி உட்கார்ந்தார்கள். இப்போ புரிஞ்சுல ஃப்ரெண்ட்ஸு? இந்த ஃபார்முலா ஒரு 3 ஃபார்முலா தான் வருது. அந்த 3 ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் அப்படியே ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அந்த 10 தமிழ் வாக்கியத்தை நீங்கள் எழுத கற்றுக்கலாம். ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.